பிரச்சனை என்ன? மனிதர்களோடு என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னவென்றால் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆம், மேலும் மேலும் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். வமா ஹலக்குத்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅ்புதூன். என்னை வணங்குவதற்காகவே அன்றி மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை. நாம் பாவம் செய்யக்கூடிய பாவிகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு மதத்திலும் பாவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள், யூதர்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், சீக்கிய மதத்தை பின்பற்றுபவர்கள், இவர்கள் எல்லோருமே ஒரு விடயத்தில் உடன்படுகிறார்கள். மனிதர்களுக்குள்ள பிரச்சனைக்கான காரணம் என்ன தெரியுமா? மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். பாவத்திலிருந்து எப்படி விலகி நடப்பது? ஒரு அரசாங்கத்தை எடுத்து பாருங்கள். அந்த அரசாங்கம் அதன் குடிமக்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு அதற்கு உரிமை உள்ளது. இது அனைவருக்கும் தெரியும். சமூகத்தில் நடக்கின்ற பெரிய பெரிய குற்றங்களை எடுத்து பார்த்தால் குற்றவாளிகளின் தலையெழுத்தை மாற்றும் சக்தி ஒரு அரசாங்கத்திற்கு உள்ளது. அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும், ஜெயிலில் அடைக்க முடியும், மரண தண்டனை கூட வழங்க முடியும், தண்டப்பணம் அறவிட முடியும். சிந்தித்து பாருங்கள், மக்களுக்கு தண்டனை கொடுக்க அரசாங்கத்தால் முடியும் என்றால் அல்லாஹ்வால் முடியாதா? சுவர்க்க நரகத்தை பூமியை படைத்த அல்லாஹ்வால் அவனது அடிமைகளாகிய மனிதர்களை தண்டிக்க முடியும். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பின்வருமாறு சொல்கிறான், யா இபாதி குல்லுக்கும் தால்லுன் இல்லா மன் ஹதைதா ஃபஸ்தஹ்தூனி வ அன அஹ்திக்கும். எனது அடியார்களே, உங்களில் எல்லோரும் வழி தவறக்கூடியவர்கள். எனவே என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். ஒரு நாளைக்கு குறைந்தது 17 தடவைகள் நாம் அல்லாஹ்விடம் கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ்வே எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக. ஏன்? நம்மில் சிலர் வழி தவறிவிட்ட காரணத்தினாலா? இல்லை, நாம் அனைவரும் வழி தவறக்கூடியவர்கள். மனிதன் பாவம் செய்வதுதான் மனிதனுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சினை. எப்படி இந்த பாவங்களில் இருந்து நாம் தவிர்ந்து வாழப் போகிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ரமலான் மாதத்தில் நம்பிக்கையோடும் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் என்ற உணர்வோடும் நோன்பு நோட்பாரோ அவரது பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். இதனால் தான் நாம் கோடை காலங்களிலும் வெயில் அதிகமாக இருந்தாலும் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் அந்த சூட்டையும் பொருட்படுத்தாமல் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் நோன்பை நோற்று கொண்டிருப்போம். ஏன் அப்படி செய்கிறோம்? ஏனென்றால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹ் கூறியிருக்கிறான். ரமலான் மாதம் ஒரு மகத்துவமான கண்ணியமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பதாக கூறியிருந்தாலும் ஒரு சில முஸ்லிம்கள் நோன்பு நோட்க முடியுமாக இருந்தும், நோன்பு நோட்பதற்கு சக்தி இருந்தும் அவர்கள் நோன்பு நோட்காமல் மேலும் மேலும் பாவங்களில் மூழ்கி காலத்தை வீணடிக்கிறார்கள். அதனால் தான் சொல்கிறோம், மனிதர்களாகிய நாம் பாவிகள், பாவம் செய்யக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் காம ரமலான். யாரெல்லாம் எழுந்து நின்று வணங்குவார்களோ, ஃபர்லான தொழுகைகளை மட்டுமா இது குறிக்கிறது? இல்லை. நாம் ஃபஜ்ர் தொழுகை பற்றி சொல்லவில்லை, லுஹர் தொழுகை பற்றி சொல்லவில்லை, அசர், மகரிப், இஷா என்று நாம் தொழக்கூடிய அடிப்படையான தொழுகைகளை பற்றி நான் இங்கு சொல்லவில்லை. மாறாக சலாத்து தராவீஹ், தஹஜ்ஜுத் தொழுதல், இது பற்றி தான் நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் மேலதிகமாக தொழக்கூடிய தொழுகைகளை ரமலான் மாதம் முழுக்க நின்று தொழுவார்களோ அவர்களது பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். மனிதன் ஒரு பாவியாகத்தான் இருப்பான். அதனால்தான் நபி அவர்கள் இன்னும் மேலதிகமாக சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யாரெல்லாம் லைலத்துல் கத்ர் இரவில், அதாவது ரமலானின் கடைசி 10 நாட்களில் உள்ள இரவுகளில் நின்று வணங்கி தொழுவாரோ அவரது முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலானின் கடைசி 10 இரவுகளில் நின்று வணங்குவதின் பெருமதி, வெகுமதி என்ன தெரியுமா? பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு ஹதீஸ் இருக்கிறது, கவனமாக பாருங்கள். லவ் லம் துத்னிபு, நீங்கள் பாவமே செய்யாதவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை அழித்துவிட்டு பாவம் செய்யக்கூடியவர்களை கொண்டு வருவான். அவர்கள் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். லவ் லம் துத்னிபு. லவ் என்று வரக்கூடிய இந்த சொற்பிரயோகத்தின் பொருள் என்ன தெரியுமா? ஆள் என்ற பொருள் இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். அரபியிலே லவ் என்று பயன்படுத்தப்படுவது நடக்காத ஒரு விடயம், சாத்தியமில்லாத ஒரு விடயத்தை குறிப்பிடுவதற்காகத்தான் இது பயன்படுத்தப்படும்.
நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் இது சாத்தியமே இல்லாத ஒரு விடயம். எனவே மனிதர்களும் ஜின்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள். எமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்து பாருங்கள். வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னah வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷி'துமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் தோட்டத்தில் வாழுங்கள். தோட்டத்தில் நீங்கள் விரும்பியதையெல்லாம் உண்ணுங்கள், சாப்பிடுங்கள். ஆனால் இந்த மரத்திற்கு அருகில் மட்டும் செல்ல வேண்டாம், போகவே வேண்டாம். அவ்வளவுதான், ஒரே ஒரு கட்டளை தான். ஆனால் ஆதம் மற்றும் அவருடைய மனைவியும் அந்த மரத்திற்கு அருகில் சென்றார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். மனிதன் படைக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்திலேயே கொலை நடக்கிறது. ஆதமுடைய முதலாவது மகன் கொலைகாரனாக மாறுகிறான். அமெரிக்காவை எடுத்து பாருங்கள். அமெரிக்காவில் வருடாந்தம் 16,000 17,000 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். வருடாந்தம் 30,000 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பொய்யர்களும் கள்வர்களும் ஏமாற்றுக்காரர்களும் பாவம் செய்ய செய்ய ஒரு கட்டத்தில் அவன் ஒரு பெரும் பாவியாக மாறுவான். அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு மாறு செய்து ஒரு ஷைத்தானாக மனிதன் மாறுவான். முடிவு எமது கையில் தான் உள்ளது. பாதையை நாம் தான் தெரிவு செய்ய வேண்டும். லா இக்ராஹ ஃபித்தீன். மார்க்கத்தில் எவ்வித நிர்பந்தமும் இல்லை. அல்லாஹு தஆலா நினைத்திருந்தால் எல்லோரும் முஸ்லிம்களாகவே உலகில் பிறந்திருக்க முடியும். ஆனால் அல்லாஹ்வின் திட்டம் அதுவல்ல. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தர விரும்புகிறான். அது என்ன சந்தர்ப்பம் தெரியுமா? அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனது வார்த்தைகளை எமது வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கான அந்த சந்தர்ப்பத்தை எமக்கு தர பார்க்கிறான். எனவே ரமலான் மாதம் எமக்கான ஒரு சந்தர்ப்பம். எமது பாவத்தில் இருந்து விடுபட எம்மை ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வாழ வைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம். நான் இதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன், ஞாபகமூட்ட விரும்புகிறேன். நாம் மரணிக்க முன்னர் இவ்வுலகில் நாம் செய்த பாவங்களில் இருந்து விடுபடவில்லையானால், பாவ மன்னிப்பு தேடிய நிலையில் எமது உயிர் எம்மை விட்டு பிரியவில்லையானால் எமது தங்குமிடம் நரக நெருப்பாகத்தான் இருக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும்.